என்னங்கடி வேலைக்கு கிளம்பிட்டீங்களா ரெண்டு பேரும்? கிளம்பிட்டாத்தா. இந்த ராசாத்தி பாத்திரம் கழுவிட்டு இருந்தா. சாப்பிட்டோம்ல இப்போ அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இருக்கா. சரி சரி, நீங்கள் முன்னாடி போங்க, நான் கிளம்பி வரேன் அப்புறமேல். சரி அத்தா. ஆத்தா இந்த ஊர் நல்லா இருக்குல்ல ஆத்தா, நம்ம ஊரை விட? ஆமாண்டி. எனக்கெல்லாம் இந்த ஊரை விட்டு போக மனசே வரல ஆத்தா. ஏண்டி நீ தான் இந்த ஊர்லேயே வாக்கப்பட்டு போறியா, அப்புறம் என்ன? இன்னும் அக்கா சரின்னு சொல்லலைல. அதெல்லாம் சொல்லிடுவா, சொல்ல வச்சிடலாம், வீடு வீடு கவலைப்படாத. ஆனால் நீ சரியான ஆளடி. ஏன் அத்தா இப்படி சொல்கிற? அப்புறம் என்ன, அக்காவுக்கு முன்னாடியே மாப்பிள்ளை தேடிட்டியே உனக்கு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதான் காதலிச்சேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அம்மா அப்பா இருந்திருந்தாங்க செவிட்டோட இருக்கிருப்பாங்க, பார்த்துக்க. என்னத்தா முன்னாடி சரின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி சொல்கிற? உண்மையை தானே சொன்னேன். நல்லவரா போனனால நல்ல குடும்பம்னால தப்பிச்சுக்கிட்ட நீ. இல்லைன்னா நானும் சரின்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஆத்தா என்னடி? போ ஆத்தா, நீ திட்டிக்கிட்டே இருக்க என்ன. அடியாத்தி, இவளுக்கு பண்ணுறதெல்லாம் தப்பு கிடையாது. நான் 2 வார்த்தை சொன்னது திட்டிவிட்டேனாக்கும். சரி நான் வேலைக்கு போகிறேன், போ. அதை செய் போ. அடியாத்தி, நல்ல நாளே உங்கள் 2த்தையும் கண்டுபிடிக்க முடியாது. இதில் வேற 2 பேரும் ஒரே மாதிரி துணி போட்டிருக்கீங்களாக்கும். ஆத்தா அதுக்கு தானே நான் கொண்டை போட்டிருக்கேன், அவள் விரிச்சு தானே போட்டிருக்கா. நல்ல வேலைடி, இதையாவது செஞ்சியே உருப்படியா. ஆத்தா காலையிலேயே வம்பழுக்காத. ஆமாண்டி, எனக்கு வேறு வேலை இல்லை பற்றியா? உங்களை வம்பளுக்கிறதே என் பொழப்பாக்கும். போங்கடி 2 பேரும். அக்காவா பேசாமல் போயிடும். கிளவி காலையிலே நம்ம 2த்தையும் வம்பளுக்குது, நமக்கு வேலை கிடக்கு, வா போகலாம். ஆமாண்டி, அப்புறம் தேரை இழுத்து தெருவில் விட்ட கதையாயிரும். வா போகலாம். என்னங்கடி போலையா? கிளம்பியாச்சு. ஆத்தி நல்லாதமா பேசுகிறாரு, ஆனால் கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டேறா அந்த மூத்தவ. இவங்களோட தொல்லையாக இருக்குமா. ஷப்பா, கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம். ஆத்தா யாராவது நம்மளை கூப்பிட்றது? போனவளுக்கு திரும்பி எதுவும் வந்துட்டாளுங்களா? கிளம்பியாச்சு. அப்புறம் நம்ம ஆளை பார்க்க போக வேண்டியதுதான். மாமா ஐயோ தொல்லை வந்துருச்சா? இதுக்கிட்ட வேற வந்து தப்பிக்கணுமா? ஷோ, இதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போதோ? என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? எதுக்கு இங்கே வந்த? வெளியே போ. எதுக்கு நான் வெளியே போகணும்? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன எதுக்கு நீ பார்க்கணும்? ஏன்னா நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அப்புறம் நான் தானே உங்களை பார்க்கணும். வேற யார் வந்து பாப்பா? பேசாம போறியா இல்லையா? வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசு. ஆமாம், நான் சரியாக தான் பேசுகிறேன். நீங்கள் தானே என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அப்புறம் எனக்கு உரிமை இருக்குல்ல. அப்படியே அரைஞ்சேன்னு வச்சுக்க, செத்துருவ. பேசாம போயிடாங்கட்டு. ஏன் மாமா என் மேலே கோவப்படுறீங்க? நான் உங்களை எவ்வளோ ஆசையாக பார்க்க வந்தேன் தெரியுமா? அம்மா ஏன் அவங்கள கூப்பிட்றீங்க? நான் தான் இங்கே இருக்கேன்ல, அவங்க எதுக்கு உங்களுக்கு? லூஸ் மாதிரி பேசி தெரிஞ்ச அரைஞ்சிருவேன் உண்மையிலே. இப்போ நீ வெளியே போறியா இல்லையா? செவுட்லேயே ஒன்று கொடுத்துருவேன், ஓடிடு ஒழுங்கா. போங்க மாமா, காமெடி பண்ணிக்கிட்டு. என்னது காமெடி பண்றேன்னா? ஷூ, இவ தொல்லை தாங்க முடியலையே. அம்மா அவங்க வரமாட்டாங்க. என்னப்பா தம்பி? அத்தை இவளை கூட்டிட்டு வெளியே போங்க அத்தை, தயவுசெய்து. ஏய், உனக்கு என்ன இங்கே வேலை? எங்கள் மாமாவை பார்க்க வந்தேன். வெக்கமா இல்லை ஒரு ஆம்பளை ரூமுக்கு தனியாக வந்திருக்க? நான் எதுக்கு வெக்கப்படணும்? தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. இங்கே பாருங்க, நான் உங்களோட பேச வரல, நான் எங்கள் வேலை மாமாவை தான் பார்க்க வந்தேன். யார் பிடி மாமா? தம்பி பொரியா, நானே பேசிக்கிறேன், நானே வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறேன், நீ கோவப்படாத. சரிங்க அத்தை, சீக்கிரம் கூட்டிட்டு போங்க வெளியில. ஓ அப்படியா? விளக்கமாத்த எடுத்தேன்னு வச்சுக்க, 4 சாத்து சாத்திடுவேன், ஒழுங்கவா. நீங்கள் யார் என்ன அடிக்க? நீ யார் இந்த வீட்டுக்கு? நான் இந்த வீட்டோட மகாராணி. அடேங்கப்பா, இந்த வீட்டுக்கு நீ ராணி அடி. விளக்கமாத்த எடுத்தேன்னு வச்சுக்க, உண்மையிலே சாத்தி விடுவேன். யார் சொத்தை யார் சொந்தம் கொண்டாடுறது? எங்கள் அப்பா தான் சொல்லியிருக்காங்க, இந்த வீட்டோட மகாராணியே நீ தானே. உங்கள் அப்பா சம்பாதிச்சு வச்ச சொத்துல மட்டும் நீ உரிமை கொண்டாடு. தேவையில்லாமல் இதில் உரிமை கொண்டாடுன்னு வச்சுக்க, செத்துருவேன் கையாலேயே. அப்பா இங்கே பாரு, தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, வெளியே படி நான் போக மாட்டேன். ஷோ, இந்த கவிதாவோட தொல்லையா இருக்கே. ஏன் தான் இந்த பொண்ணு இப்படி பண்ணுதோ தெரியல. வாயா மோகனு. என்னம்மா என்னாச்சு, சோகமா இருக்கீங்க? மேலேயே பார்த்துக்கிட்டு. அது ஒன்றும் இல்லையா, இந்த கவிதா இருக்கால, அவள் அந்த வேலை ரூமுக்கு போயிருப்பா போல. அங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அவனுக்கு தான் இவளை கண்டாலே பிடிக்காதுல்ல, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில.
என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க? போய் அவளை கூட்டிட்டு வர வேண்டியதானம்மா நீங்க. இந்த அதான் ராணி அமுச்சு விட்ருக்கேன், இந்த போயிருக்கா. ஷோ, ஏம்மா இந்த பொண்ணு இப்படி பண்ணுது? அவங்க அப்பேன்னு சொல்லி கொடுக்குறதா என்னத்த பண்ண சொல்ற? ஒரு அப்பே நல்லதை சொல்லி கொடுக்கணும், இப்படியா சொல்லி தருவாங்க? ஷோ கடவுளே, என்ன பண்ண சொல்ற என்னைய? என்னம்மா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா வேலனோட வாழ்க்கை என்னம்மா ஆகுறது? சரி சரி, விடு விடு. அதான் ராணி போயிருக்கால, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த பாருங்க அந்த பொண்ணு எப்படிலாம் பேசுதுன்னு, ராணி அத்தைய. இப்போ எதுக்கு என்னை வெளியே இழுத்துட்டு வந்தீங்க? ஏய் இங்க பாரு, தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. தேவையில்லாம இன்னொரு தடவை ரூம் சைடோ இல்ல ஏதோ நீ வம்பிழுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்கேன், உன்னை கொன்றுவேன் நானே. என் மனசுலையும் சரி என் ரூம்லையும் சரி என்னைக்குமே உனக்கு இடம் கிடையவே கிடையாது, மறந்துடாத. ஏமாமா இப்பெல்லாம் பேசுறீங்க? ஏய் நீ பைத்தியமா நடிக்கிறியா? அதான் சொல்றான்ல இவ்வளோ தெளிவா, என் ரூம்லயும் என் மனசுலயும் இடம் கிடையாதுன்னு. இதுக்கு மேல என்ன தர போட்டா காமிக்க முடியும்? நீங்க பேசாம இருங்க, நான் உங்கள்கிட்ட என்ன பேசிக்கிட்டா இருக்கேன். செவுத்துல இருக்குன்னு வச்சுக்க, பெரியவங்கன்னு மரியாதை கொடுத்து பேசு, சரியா? அப்புறம் என்ன மாமா, தேவையில்லாம என்னையவே திட்டிக்கிட்டே இருக்காங்க, அப்புறம் நான் பேசத்தானே செய்வேன். பேசதான் செய்வாங்க, அதுக்குன்னு துமுர் பண்ணி திரிவியாக்கும். அவங்க மட்டும் நீ தூக்கி வளர்க்கலன்னு வச்சுக்க, நீ இன்ன வரைக்கும் அனாதை தான். அனாதையா தானே இந்த வீட்டுக்கு வந்தேன். நானும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா. அவங்கள மட்டும் மரியாதை பேசிக்கிட்டு தெரிஞ்சேன்னு வச்சுக்கோ, கொன்றுவேன் நானே உன்னை. விடியா, இந்த நாய்க்கெல்லாம் புரியாது அதெல்லாம். இங்க பாருங்க, தேவையில்லாம நாயின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. என்னடி பண்ணுவா? அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன பண்ணுவா? நானும் சொல்லுவேன் உன்னை நாயின்னு. என்ன பண்ணுவ? எங்க இருந்தோ இந்த வீட்டுக்கு உன்னை தூக்கிட்டு வந்தார் பாரு, அவரை சொல்லணும். இந்த வீட்டுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு, அது தெரியாம உன்னை தூக்கிட்டு வந்து வளர்க்குறாரு பாரு. ஷோ கடவுளே, என்னத்த சொல்றதோ தெரியல. என்ன இந்த வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தா திடீர்னு அழுகுறா? ராணி, அதான் பார்த்தேன், நாடகக்காரி ஆரம்பிச்சுட்டாளாக்கும். என்னங்க சொல்லுங்க. எதுக்கு தேவையில்லாம என் பொண்ணை திட்டி அழ வச்சுட்டு இருக்க? ஒரு பையன் ரூமுக்கு தனியா போனா திட்டதான் செய்வாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு திட்டுவியா? அவன் மாமா தானே உரிமையா போயிருப்பா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன அதுக்கு என்னவா? நீங்க புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அவ பாசத்துல போனா கூட பரவாயில்ல, அவனுக்கு தான் பிடிக்கவே இல்லையே, அப்புறம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் என் மாப்பிள்ளைக்கு பிடிக்கும், நான் சொன்னா கேட்பான், அவன் ஒத்துக்குவான். அப்படிதானே மாப்பிள்ள? என்னங்க புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் நீ சும்மா ரெடி. அவன் நான் சொன்னா ஒத்துக்குவான். நான் தூக்கி வளர்த்த பிள்ளை, அதெல்லாம் என் பேச்சை தட்ட மாட்டான். மன்னிச்சிருங்க மாமா, எனக்கு கவிதாவை சுத்தமா பிடிக்கல. நான் வேற ஒரு பொண்ணை தான் விரும்புறேன், அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவள் தான் என் பொண்டாட்டி. இப்படி போடு ரசா. டேய் என்ன மாமா, உண்மையை தான் சொன்னேன் நான். சும்மா நீங்க சொல்றதுக்காண்டிலாம் கல்யாணம் பண்ண முடியாது. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் தான் முடிவெடுக்கணும், நீங்கெல்லாம் முடிவெடுக்க கூடாது, சரியா? வளர்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாசம் இருக்கு, மரியாதை இருக்கு. சும்மா அதவே சொல்லிக்கிட்டு இதை பண்ண அதை பண்ணு சொல்லாதீங்க. மரியாதை இருக்கு, பாசம் இருக்கு. அதுக்குன்னு நீங்க சொல்ற எல்லாத்தையுமே என்னால கேட்க முடியாது, கேட்கணும்னு அவசியமும் கிடையாது. புரிஞ்சதா நீங்க உங்களுக்கு? அப்படி போடு. டேய் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஓ அப்படியா? உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணேன்னா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க, அப்படிதானே? பார்த்துக்கலாம் நீங்க என்னதான் பண்றீங்கன்னு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது மாமா, ரொம்ப சுயநலமா யோசிக்கிறீங்க, அப்படிதானே? அம்மா என்னடா ஆச்சு? ஏன்டா அழுதுகிட்டே வர? அம்மா பெரிய அத்தைக்கு. என்னடா ஆச்சு அத்தைக்கு? அம்மா அத்தைக்கு. ஏய் என்னடா ஆச்சு அத்தைக்கு? அழுகாம சொல்றா. அப்பா அத்தை மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்கப்பா. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆத்தா யாராவது நம்மளை கூப்பிடுறது? போனவளுக்கு திரும்பி எதுவும் வந்துட்டாளுங்களா? நீ எதுக்கு வந்த? திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி. யாரை கேட்டு உள்ள வந்த? வெளியே போகும்போத. என்னாத்தா யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசுற? நான் உன் பேரன் தானே ஆத்தா? இந்தாரு, யாருக்கு யார் பேனே? வெளியே போகும்போத. வெளியே போங்கன்னு சொன்னேன். இங்க பாருங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தா வெளியே போக சொல்றீங்க. நீங்க யார் முத? தேவையில்லாம எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்து நின்று பேசிட்டு இருக்கீங்க? இது உங்க பேரன், நான் உங்க பேரன் பொண்டாட்டி, போதுமா? அடேங்கப்பா, இத்தனை நாள் இல்லாத பாசம் இன்னைக்கு என்ன? வெளியே போங்க முத. எனக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. எனக்கு யாருமே இல்லை, பேரனும் இல்லை, பேரன் பொண்டாட்டியும் இல்லை. எனக்கு இருக்கிறது 2 பேத்திக மட்டும்தான். அது எப்படி பேரன் இல்லைன்னு ஆயிருமா? ஏய் நீ சும்மா இரு, நான் பேசிக்கிறேன் ஆத்தா கிட்ட. ஆமாம் ஆமாம், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ வந்து நான் பேசிக்கிறேன் வச்சுக்கிறேன்ட்டு போடாம தான் வெளில. என்னாத்தா வந்ததுலேருந்து வெளியே போக சொல்லிக்கிட்டே இருக்க? ஆமாண்டா, நீ பாட்டி கல்யாணம் பண்ணிட்டு போவேன், நான் உன்னை ஏற்றுக்கணுமாக்கும். நமக்கு அப்புறம் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கே, அதுகளை கல்யாணம் பண்ணி கரை சேர்க்கணும்னு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? அறிவு இருந்தால் நீ இப்படி பண்ணியிருப்பேடா. இப்போ வந்து ஏற்றுக்க வச்சுக்கன்ட்டு. ஸோ கடவுளே, நீ சோதிக்காதீங்கடா. வெளியே போங்கடா முத. இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? சரி, நீ பண்ணதெல்லாம் விட்டு இனிமேல் நான் சொல்ல போகிறதுக்கு சரியான பதிலை சொல்லு. உன் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், என்ன பண்ண போகிற?
கிளவி சரியான ஆளை எப்படி கேட்குது பாரு. டேய், உன் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன். என்னடா பண்ண போகிற நீ? யோ இந்தாயா, எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லியா வாயை திறந்து. நான் என்ன அத்தா பண்ண முடியும்? நீயே சொல்லு. நான் என்ன காசு பணம் என்கிட்ட என்ன இருக்கா? இல்லை என்கிட்ட என்ன சொத்தா இருக்கு? அடேங்கப்பா, இருந்தால் மட்டும் பண்ணிடவா போகிற? இவராவது கல்யாணம் பண்ண சொல்கிறீங்க? இவரா பிள்ளைகளெல்லாம் பெத்தாரு? ஏய் சீ, வாயை மூடு. என்ன சீன்னுட்டு இருக்கீங்க தேவையில்லாம? அப்புறம் இப்படி பேசினா உன்னை சீன் தான் சொல்லுவாங்க. உனக்கெல்லாம் அறிவு இருக்காடி? ஏய் உனக்கு என்னடி? நான் என் பேரங்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஏன் கஷ்டமா இருக்கா? அடேங்கப்பா, நான் உங்கள் பேரனோட பொண்டாட்டி, அப்படி தான் பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? ஹோ அப்படியாம்மா? அப்படி நீ நினச்சிருந்தேன்னா இந்நேரம் என் பேத்திகளுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப. ஆனால் நீ என்னடி பண்ண? என்னங்க உங்கள் பாட்டியை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா? ஆத்தா, இப்ப நீ அமைதியா இருக்க போறியா இல்லையா? ஏய் நீ வாயை முறை வக்கத்தவனே. ஒரு அண்ணன்றவன் கூட பிறந்தவர்களுக்கு அப்பா மாதிரி, அண்ணின்றவ இன்னொரு அம்மா மாதிரி. ஆனால் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணீங்க? சுயநலமாக வீட்டை விட்டு ஓடி போயிட்டீங்க. பாவம் அது கூட தெரியாமல் இருக்காளுங்க. இவளுகளெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள் சுயரூபம் இன்னும் அவளுகளுக்கு தெரியல. தெரிஞ்சா அவளை தான் பார்த்துக்க. ஆமாம் ஆமாம், ஊரில் இல்லாத குடும்பம். அப்படியே அண்ணன் தங்கச்சி பாசம். அப்படியே சாமி, இவங்க குடும்பத்தில் தாம்மா நான் வாக்க பண்ணுன்னு விதி இருந்திருக்கோ. ஐயோ கடவுளே, நான் இருக்க வரைக்கும் விட்டுருவேனா என்ன? ஆமா, அவங்க 2 பேரும் எங்க? ஆத்தாடி, என்ன பாசம் அவளுக்கு மேலே உனக்கு. அப்பப்பப்பா, அதான் வந்தோன்னு கேட்டுட்டியாக்கும். போடா வீணா போனவனே. ஆமாம், நீ இப்போதுக்கு வந்திருக்க? காரணம் இல்லாமல் வரமாட்டியே. ஐயோ என்ன நடக்க போதோ தெரியலையே. ஐயோ கடவுளே, என்ன என் குடும்பம் இதனால பிரிஞ்சிருமோ? அம்மா ஏதாவது பண்ணுங்கம்மா. நான் என்னடா பண்ண முடியும்? அம்மா பெரிய சண்டை வரக்குள்ளாட்டி ஏதாவது பண்ணுங்கம்மா. அம்மா எனக்கு வேற வழி தெரியலம்மா, என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் சொல்றத மட்டும் கேளுங்கம்மா. என்னடா உளறிட்டு இருக்க? ஐயோ அம்மா, என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ எல்லாரும் ஓடியாங்க. என்னடா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அம்மா நீங்க இப்ப மயக்கம் போட்ட மாதிரி நடிங்க ப்ளீஸ்மா. என்னடா பண்ற? அம்மா இப்ப 2 பேருக்கும் சண்டை நடந்தா பரவாயில்லையா? சொல்லுங்க உங்களுக்கு. இல்ல நடக்க கூடாது. அப்ப தூங்குங்க. என்னது? சாரிம்மா. அம்மா மயக்கம் போட்ட மாதிரி நடிங்கம்மா. அம்மா கீழே விழுந்து நடிங்கம்மா ப்ளீஸ்மா, எல்லாரும் வந்துட போறாங்கம்மா. சரி போதுமாடா? ஐயோ அம்மா கண்ணை மூடுங்கம்மா. சரிடா. ஐயோ இவங்க குடும்பத்துல இந்த மாட்டிக்கிட்டு நான் படாத பாடு படுறேனே கடவுளே. ஆரம்பிச்சிட வேண்டியத. ஐயோ அம்மா எந்திரிங்கம்மா. ஏம்மா உங்களுக்கு என்னம்மா ஆச்சு? ஐயோ கடவுளே, எங்க அம்மாக்கு எதுவுமே ஆகக்கூடாது கடவுளே.